இந்த சரீரம் இல்லைன்னா இந்த பூமியில நாம வாழ முடியாத அருமையானவர்களே. நான் எங்க போதெல்லாம் போதிச்சுக்கிறேன். இதுதான் பெட் கேக்குது, இதுதான் ஏசி கேக்குது, இதுதான் திமிர் இதுக்கு, இதால தான் என் வாழ்க்கை கெட்டு போகுது. ஒரு ஆள் மரிச்ச அந்த சரீரத்தை என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, பெரிய மதிக்கிறாங்க, அதுக்கு மலர் வளையத்தை வைக்கிறாங்க, மாலையை போடுகிறாங்க. ஏன்னா இந்த சரீரத்தில் இருந்து இவ்வளவு நாள் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு சரீரமா இருந்தது இது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறப்பெல்லாம் இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு வாசிக்கும் போது எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த சரீரம் இல்லைன்னா இந்த பூமியில நாம் வாழ முடியாத அருமையானவர்களே. ஆகவே தான் இந்த சரீர சுகத்தை வேதம் அவ்வளோ ராஜ்யத்தின் வாழ்க்கையில போதிக்குது பாருங்க. ஆகவே விசுவாசியா இருக்கிற நாம் இந்த சரீர சுகத்தை அப்படி எடுத்து அனுபவிக்கணும் பாருங்க. சரீர சுகத்தை அனுபவிக்கணும், சரீரத்தில் ஆரோக்கியத்தை அனுபவிக்கணும். அதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது. அதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய கிறிஸ்தவ மக்கள் அதை மிஸ் பண்றோம் பாருங்க. இந்த சில அந்த காலத்துல சொல்லி கொடுத்துக்கிறாங்களாம் பாருங்க, இந்த சரீரம் தான் வேஸ்ட், சி இது மாம்சம் இப்படின்னு அடிச்சுப்பாங்களாம் பாருங்க. நான் எங்க போதெல்லாம் போதிச்சுக்கிறாரு. இதுதான் பெட் கேக்குது, இதுதான் ஏசி கேக்குது, இதுதான் திமிர் இதுக்கு, இதால தான் என் வாழ்க்கை கெட்டு போகுது. இல்லைங்க, இது இல்லைன்னா வாழ்க்கையே இருக்க முடியாது. ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்படி தப்பா பண்ணிட்டோம் பாருங்க. இந்த சரீர இச்சை, இதான் இச்சை, இது குத்து குத்து குத்து, செருப்பு போடாத போ, அப்பதான் இது அடங்கும், பெட்டு போடாத படு, அப்பதான் இது அடங்கும். இல்ல சரீரம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சிலுவையில இயேசு ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்தார். இந்த சரீரத்தில் நான் இருக்கணும்னு தான் அவருடைய விருப்பம். ஏன்னா இந்த சரீரத்தில் இருந்தால் தான் அவர் கூடி கொண்டு இந்த பூமியில அவருடைய காரியத்தை நிலைநாட்ட முடியும். தீர்க்காயுசோடு இருப்பது விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஆகவே தான் சரீரத்தை நம்ம எப்போதுமே என்ன பண்ணிடுவது, ஒரு சாதாரணமாக நினைக்கூடாது பாருங்க. ஆகவே தான் பாருங்க, ஒரு ஆள் உலகத்திலேயே ஒரு ஆள் மரிச்ச அந்த சரீரத்தை என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய மதிக்கிறாங்க, அதுக்கு மலர் வளையத்தை வைக்கிறாங்க, மாலையை போடுகிறாங்க. ஏன்னா இந்த சரீரத்தில் இருந்து இவ்வளவு நாள் இந்த பூமியில வாழக்கூடிய ஒரு சரீரமா இருந்தது, இது அவ்வளவு உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரீரத்தை என்ன பண்றாங்க, இப்ப நிறைய மதிக்கிறாங்க, மாலையை போடுறாங்க, போய் அந்த வளையத்தை வைக்கிறாங்க, வணங்கிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு முக்கியம் பாருங்க இந்த சரீரம். இதான் கர்த்தர் ஸ்பெஷலா உண்டாக்குனார் பாருங்க. தேவன் உண்டாக்குன சரீரங்க, இதை போய் எப்படி வேஸ்ட் சொல்ல முடியும் இல்லையா? ஆகவே தான் இந்த சரீரத்தில் தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், தேவன் நம்மை குணமாக்குறவர் என்பதை நாம் இன்றைக்கு ரொம்ப அழகமா புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறப்பெல்லாம் இந்த ஜெபத்தை செஞ்சுட்டு வாசிக்கும் போது ஒரு பெரிய வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் நிறைய டிஸ்கவர் பண்ண வேண்டியதா இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா அப்படியே போய் கோயிலுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், ஏதோ காணிக்கை கொடுத்தேன், ஏதோ முக்காடு போட்டு வந்தேன், ஏதோ ஒரு ஜெபம் பண்ணாங்க, 7 குறிப்பு கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இல்லை பிரதர், சகோதரனே, சகோதரியே, அப்படி இல்லை. என்னடா நிறைய என்ன நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள இருக்கிற அந்த தேவன் நமக்காக செய்து வைத்திருக்க எல்லா காரியத்தையும் கற்று அனுபவித்து அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, அது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் பெருசா என்ன யோசிக்காதீங்க, பெருசா கொஞ்சம் யோசிக்காதீங்க. உண்மையா நான் என்னுடைய வாழ்க்கை எப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நல்ல குடும்பம் நடத்த தெரியாது, நல்ல பிள்ளைகளை வளர்க்க தெரியாது, உண்மைதான். நல்ல கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க கூட தெரியாது. பிறகு பார்த்தீங்கன்னா சரியான வாடகை காட்ட தெரியாது, படிக்க தெரியாது, இப்படிலாம் இருந்தேன் பாருங்க கிறிஸ்துக்குள்ள. இதே பவுல மாதிரி சொல்றேன். பவுல் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அவர் படிப்பு, அவருடைய அந்தஸ்து, அவருடைய எல்லாத்தையும் குப்பனார். அந்த மாதிரி நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு பாருங்க எல்லாமே ஒண்ணுமே தெரியாது. ஆனா கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு பாருங்க இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே ஆச்சரியமா இருக்குது. கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு குடும்பம் நடத்த வைக்கிறாரு, பிள்ளைகளை நடத்த வைக்கிறாரு, நல்ல வாடகை கட்டுறதுக்கு உதவி செய்யறாரு. அப்படின்னா என்ன, இன்னைக்கு வாடகை இல்லாத ஒரு வீட்டை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் சிறப்பா செய்யும்படியாக ஞானம், புத்தி, அறிவை அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் ஆக்கியிருக்காரு. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன இப்படி பண்ணிருக்கிறாரு. அப்பப்ப நான் சொரிஞ்சுக்கிறேன், நான் இப்போ பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஆனா தேவன் நம்மளை அப்படியே சிறப்பாக்கிறார். ஆகவே நீங்க நினைக்கலாம், ஐயோப்பா ஐயா பெரிய இது பண்ணிட்டு இதெல்லாம் அறியணுமே. இல்லைங்க, சாதா மனுஷனா நீங்க இருந்தா போதும். ஒன்னே அவருடைய கிருபை, இறக்க, தயவை சார்ந்துங்க உங்களை கர்த்தர் புழிந்து தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைத்து உங்களை சிறப்பாக்கக்கூடிய கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறாரு. நீ எவ்வளவு மக்கு பிளாஸ்டிக்கா இருந்தாலும் உங்களை ஷார்ப்பாக்குவார் கர்த்தர். அல்லேலூயா. ஒன்னே ஆண்டவரே உம்முடைய கரத்தை என்ன தருகிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. கர்த்தர் உங்களை தூக்கிடுவார்.